அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். அது ஏன் சுக்கிர பெயர்ச்சி? இந்த மாதம் முழுவதும், இன்னும் சொல்ல போனா வருட பிறப்பு வரம் வர அளவுக்கு சுக்கிரன் மீன ராசியிலே சஞ்சரிக்க போகிறார். ஆனாலும் வக்ரமும் வக்ரமற்ற தன்மையும் 2 நிலையிலையும் அவர் சஞ்சரிப்பார். அப்படி சஞ்சரிக்கும் போதுல எந்த மாதிரியான நற்பலன்கள் வரப்போகுது? அதுவும் இல்லாம சுக்கிரன்கிறவர் யாரு? ஆடம்பர தேவைகள், அருள் மிகுந்த வாழ்க்கை, பொருள் மிகுந்த வாழ்க்கை, செல்வம், செல்வாக்கு, அதே மாதிரி கம்பீரமான தோற்றம், அதிகாரமான தோற்றம் இல்ல, கம்பீரமா அப்படியே கெத்தா வந்து நிக்கிறத பத்தி எல்லாம் நிறைய விஷயங்களை கொடுக்கறது சுக்கிரன் தான். அதே மாதிரி திருமண ஆசைகள், காதல் வயப்பட வைக்கிறது. அதுவும் இல்லாம தேவையில்லாத ஆசைகள், அபில ஆசைகள், அதாவது எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி உள்ள தன்மைகளை கொடுக்குற அனைத்து விஷயங்களும் சுக்கிரனுக்கே பொருந்தும். அப்படிப்பட்ட சுக்கிரன் ஒரு நீண்ட காலம் மீனராசியிலே சஞ்சரிக்கிறனால எத்தன்மையில நமக்கு வாய்ப்புகள் கிடைக்க போகுது, எந்த மாதிரி சூழ்நிலைகள்ல எந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப வாங்க 12 ராசிக்கும் சுக்கிர பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். கன்னி ராசி அன்பர்களே, இந்த சுக்கிர பெயர்ச்சியானது உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்ச நிலையில இருந்து உங்க ராசியை பார்த்து அமையுது, ராகுவோட சேர்ந்து அமையுது. உங்களுக்கு சுக்கிரன் யாரு? 2ஆம் அதிபதி, வாய், பேச்சு. அப்ப என்ன அர்த்தம்? பிரமாதமா பேச போறீங்க. பேச்சாளர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். பேச்சாளர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு, இந்த கவிதையை பத்தி யோசிப்பீங்கல்ல, அவங்களுக்கு உண்மையிலே நல்லா இருக்கும். ராசியில கேது போகுது, ராசி கேதுல உச்ச சுக்கிரன் பாக்குது. எழுத்தாலேயோ பேச்சாலேயோ உங்களோட பேர் உயர்ந்து நிக்க போகுது, உயர்ந்து நிற்கும் உங்க பேரு. கவிதையாளர்களா இருந்தா கவிதை நீங்க இப்ப வந்து கவிதை பண்றது நல்ல முறையில போகும். எதுவும் ஸ்டேட் லெவல் எக்ஸாம் இந்த மாதிரி உள்ள அவார்டு வாங்குறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் நீங்க இந்த மாதிரி இந்த நேரத்துல நடக்குதுன்னா உங்களோட கவிதைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து எழுதுங்க. உண்மையிலேயே உங்களோட கவிதை அற்புதமா இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருந்து உச்ச சுக்கிரன் ராசியை பாக்குது, கேது ராசியில இருக்கு. அப்ப என்ன, பற்பல விதமா யோசிப்பீங்க, அற்புதமா பேசுவீங்க, உயர்ந்த நிலைக்கு செல்ற மாதிரி உள்ள தன்மை நிகழும். ராசிக்கு 9ஆம் அதிபதி சுக்கிரன், அவரும் ராசிக்கு 7ல வரார். அப்படின்னா என்ன, செல்வாக்கு உங்களை தேடி வரும். திருமண வயதினரா இருக்கும் பட்சத்தில் திருமண அமைப்பு கைகூடும், பெரிய இடத்து சம்பந்தம் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பெரிய இடத்து சம்பந்தம் கிடைக்கும் கன்னி ராசியினருக்கு. ஏன்னா கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து உச்ச சுக்கிரன் ராசியை பார்க்கிறார். உச்ச சுக்கிரனை யார்? கன்னி பெண் உனக்காக பார்க்கிறார். அப்படிங்கிற மாதிரி கன்னி ராசியினரை பெரிய இடத்து சம்பந்தம், பெரிய இடத்து எல்லாமே பிராண்டடா இருக்கும் உங்களுக்கு, அற்புதமா இருக்கும், அழகா இருக்கும். ஒரு விஷயத்த செஞ்சாலும் கலைத்துவத்தோட செய்யணும்னு நினைப்பீங்க. இந்த நேரத்துல கலைத்துவமா அப்படி இருக்கும்டா அப்படின்னு நினைச்சிட்டு போவீங்க. ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி போவீங்க. நீங்க ஸ்டேட்டஸ் பார்க்கணும், இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையில போவீங்க கன்னி ராசியினர். இதோட ராசிக்கு 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் 7ல வச்சுனா நண்பர்களால் வருமானம், நண்பர்கள் தேடி கொண்டுட்டு வருவாங்க பணத்தை, இல்ல நண்பர்கள் உங்களுக்கு தேடி வந்து உங்களுக்கு வேலை செய்வாங்க, ஏதாவது ஒரு உதவி பண்ணுவாங்க, திருமண அமைப்பே அமைச்சு கொடுப்பாங்க. நண்பர்களே உங்களுக்கு திருமண அமைப்பை அமைச்சு கொடுப்பாங்க. பெண் தோழிகளே உங்களுக்கு அமைத்து கொடுப்பார்கள். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் தோழிகளே உங்களுக்கு அமைத்து தருவார்கள். ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் பெண் தோழிகள் உங்களுக்கு எல்லா அமைப்பையும் அமைச்சு தருவாங்க. பெண் தோழிகள் மட்டும்தானா? சகோதரிகள் அமைச்சு தரலாம். அம்மா எல்லாருமே பெண்கள் தானே. எல்லா பெண்களால உங்களுக்கு ஒரு திருமண அமைப்பு கைகூடும் கன்னி ராசியினருக்கு. அதே மாதிரி குழந்தை சார்ந்த விஷயங்கள் அற்புதமா இருக்கும். கன்சீவ் ஆகாம இருக்கேன் சார் ரொம்ப நாளா அப்படிங்கிறீங்களா? ஜனனகால ஜாதகத்துல உண்மையில் புத்திர பாக்கியம் இருந்துச்சுன்னா இந்த நேரத்துல அழகிய பெண் குழந்தை உங்களுக்கு பிறக்கும். ஒரு பெண் குழந்தை உங்களுக்கு பிறக்கும், அதுல மாற்றமே இல்லை. ஜனனகால ஜாதகம் ரொம்ப முக்கியம். இப்ப உச்ச சுக்கிரங்கிறனால பெண் குழந்தை அப்படிங்கிறத சொல்றேன். ஜனனகால ஜாதகத்துலதான் ஆனா பெண்ணா தீர்மானிக்கணும். ஆனா இப்ப கோச்சாரத்துல உச்சமா இருக்கிறது சுக்கிரன் ராசியை பாக்குறதுனால பெண் குழந்தைக்கு வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி
பெண்களால் ஆதாயம் இந்த நேரத்துல உங்களுக்கு அதிகம். பெண் சமூகத்தினர் ஆதாயம், அதே மாதிரி ஜுவல்ஸால ஆதாயம். ஆடம்பர வண்டி வாங்குவீங்க, ஆடம்பரமா இருக்கணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி லவ் சார்ந்த விஷயங்கள் தேடி வரும். அவங்களே வாலண்டியரா உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்ப ஜான் 29க்கு அப்புறம் அவங்களா வாலண்டியரா ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்க அதை உதாசீனப்படுத்தியிருப்பீங்க. ஏன்னா ராசியில கேது போதில்ல. கேதுனா யாரு? பற்றற்ற துறவி. நீங்க ஏதோ பெரிய முற்றும் துறந்த முனிவர் மாதிரி பேசியிருப்பீங்க. ஏன்? சுக்கிரன் உச்சமான ராசியை பார்த்தாலும் கேதுவோட தன்மை மாறாது. குழப்பம், குழப்பிக்கிட்டே இருக்கணும், அந்த தன்மையில நீங்க இருப்பீங்க. கன்னி ராசியினரை பொறுத்தவரை இந்த நேரத்துல வாழ்க்கையை வெறுத்து போகாம ஹாப்பியா வாழணும்னு நினைச்சா இந்த சுக்கிர பயிற்சியானது உண்மையிலே ஒரு சூப்பர் பயிற்சி. அதுவும் கலைத்துறையினருக்கு, சினிமா ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு, டிவியில இருக்கிற மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு, பத்திரிகை துறையில இருக்கிறவங்களுக்கு, நடனத்துறையில இருக்கிறவங்களுக்கு, நாட்டியத்துறையில இருக்கிறவங்களுக்கு, இசைத்துறையில இருக்கிறவங்களுக்கு, வேற யாரு, கலை பொதுவா 64 கலை, 64 கலையில எந்த துறையில இருந்தாலும் இந்த கன்னி ராசினருக்கு உண்மையிலே ஒரு அற்புதமான சுக்கிர பயிற்சி. உங்களோட பேர் வெளியில வரப்போகுதுங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து சுக்கிரன், உச்ச சுக்கிரன் ராகுவோட சேர்ந்து உங்க ராசி அதிபதியை பார்க்கும் போதுல என்ன ஆகும்? பல பேர் போட்டிக்கு அப்புறம் எல்லாரையும் வென்று முன்னாடி உட்காருவீங்க. எல்லாரையும் ஜெயிச்சு முன்னாடி உட்கார்ற தன்மை நிகழப்போகுது. யாருக்கும் அடங்காதவன் அப்படிங்கிற தன்மையை உருவாக்கும். அரசியல் ரீதியா தொடர்புல இருக்கிறவங்களுக்கு மறைமுக உதவி செய்வீங்க. எல்லாருக்கும் மறைமுக உதவி செஞ்சு உங்களோட இமேஜை உருவாக்கிக்குவீங்க. மறைமுகமா ஏதாவது உதவி செய்யலாம். மறைமுக உதவினா என்ன? அரசு அதிகாரி நேரடியா அந்த வேலையை பார்க்க முடியாது, நீங்க அதை மறைமுகமா செஞ்சு உங்களுக்கு அந்த வேலையை பார்த்து கொடுப்பீங்க. அது நெகட்டிவான்னு நம்ம சொல்ல முடியாது, பாசிட்டிவ் அப்ரோச்லையும் மாறும். எல்லா வகையிலையும் சாதக தன்மை நிகழும். பாதிப்புக்கு இங்க வேலை இல்லை. அதே மாதிரி டிராவல்ஸ் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் இது. பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால உங்களுக்கு வருமானம், கைக்கு ஊதியம் வந்துகிட்டே இருக்கும். போக்குவரத்து துறையில எல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். அரசு போக்குவரத்து அதிகாரியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நேரம், பதவி உயர்வு கிடைக்கும். இதே மாதிரி பிரைவேட் பஸ் நான் ஓட்டிட்டு இருக்கேன்னா சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஏன்? 4ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை. எங்க? 9 7ஆம் இடம் உங்களோட பரிவர்த்தனை, 7 9ஓட பரிவர்த்தனை. அப்படின்னா என்ன? திருமண அமைப்பு, கைக்கு வர வேண்டிய பணம், குடும்பமா வாழ்ற அம்சம் எல்லாமே பக்காவா இருக்கும். நீங்க மட்டும்தான் இப்ப கோளாறா இருப்பீங்க. நீங்க யாரு? உங்க ராசியில கேது போறார். கேது போறனால உங்களுக்கு எல்லாம் சத்தமா பேசினாவே இந்த நேரத்துல பிடிக்காது. சத்தமா பேசினா சுத்தமா பிடிக்காது நீங்க. அதனாலதான் நான் கூட அமைதியா பேசுறேன். உங்களுக்கு கேது அமைதி விரும்பி பற்றற்ற நிலையை கொண்டு போறனால அங்கிட்ட சிம்மத்துக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடும். எல்லாமே சாதகமான தன்மையில வரும். ராசிக்கு 6ல சனி போறார். அதனால உங்களோட யாரை நம்பி எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். உங்களோட மனைவியின் உடல்நிலை கவனம். அதுவும் இல்லாம இப்ப சுக்கிரன் உச்ச நிலையாகி அங்கே போறனால மனைவியின் முதல் பாதிப்பு இருக்காது. ஆனா பாதிப்பு இருக்காதுன்னா என்ன? தேறி வருது. ஆல்ரெடி விழுந்திருப்பாங்க, இப்ப எந்திரிச்சு வருவாங்க. அதே மாதிரி விவாகரத்து சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்க இந்த நேரத்துல ஈடுபடலாம். ராசிக்கு 7ல ராகு, ராசிக்கு 12ல, ராசிக்கு 7ல ராகு, ராசிக்கு 6ல சனி, 7ஆம் அதிபதி போய் 9ல இருக்கிறது மட்டும்தான் இப்ப சாதகமான தன்மை. அவங்க உங்களை வெறுத்து ஒதுக்கல, நீங்க அவங்கள வெறுத்து ஒதுக்குவீங்க. ஏன்? ராசியில கேது போய்கிட்டு இருக்கு. அப்படி கேது போகும்போது என்ன ஆகும்? நீங்க தான் எல்லா தப்பையும் பண்ணுவீங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு அதிர்வா பேசினா கூட உங்களால ஏத்துக்க முடியாத தன்மை நிகழும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்க இப்ப இருக்கீங்க. அதனால எல்லாத்தையும் நீங்க தான் பார்க்கணும். பற்றற்ற நிலைக்கு போகாம உச்ச சுக்கிரனோட தன்மைக்கு நீங்க வந்தீங்கன்னா உண்மையிலே இது ஒரு அற்புதமான நேரம். அதோட 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும், அதாவது 4 7க்கு அதிபதி குரு, அவர் 9ல இருக்கார். 2 9க்கு உடையவர் சுக்கிரன், அவர் 7ல இருக்கார். இந்த பரிவர்த்தனை உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை தரும்.
ராசியில போற கேது உங்களை குழப்பி எலும்ப விடாத ஒழிய மற்றபடி எல்லாமே சாதகமா இருக்கும். ஜனனகால ஜாதகத்துல உங்களுக்கு இப்ப சுக்கிரனையோ எதையோ பார்க்கிறார், கேது ஒழுங்கா இருந்தா உண்மையிலே இந்த சுக்கிர பயிற்சியை அற்புதமா பயன்படுத்திக்கிறவங்க நீங்களா தான் இருப்பீங்க. முழுக்க முழுக்க சாதகத்தன்மையில மாத்திக்குவீங்க. இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். உத்திர நட்சத்திரக்காரர்கள், நான் சொல்லல அரசு ரிலேட்டடா இருக்கவங்க, அதிகாரமா வாழ்க்கைய வாழ்றவங்க, அது இல்லாம பொழுதுபோக்கு துறையில இருக்கிறவங்க. கன்னிராசியிலே உத்திர நட்சத்திரம் எப்படின்னா பொழுதுபோக்குக்கு வாழணும்னு அப்படின்னு நினைப்பாங்க. பொழுதுபோக்கு சார்ந்த துறையில மீடியா ரிலேட்டடாகவும் இந்த கலை துறையினர்னு சொன்னேன்ல, கவிதை அற்புதமா உங்களால கவிதை எழுத முடியும். அற்புதமான கவிதைகளை உங்களால எழுத முடியும். இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு சூப்பர் நேரம். மறைமுகமா அரசு துறையில இருந்தாங்கன்னா மறைமுகமான உதவிகளை நீங்க செய்யற தன்மையால உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இல்ல நான் அரசுலாம் இல்லைங்க, நான் கவிதை ரிலேட்டடா, கவிதையில இருக்கீங்கன்னா கவிதையை ஒரு பெண்ணை பத்தி எழுதுற கவிதை பேர் புகழ் கிடைக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கு. நல்ல அமைப்பு. இப்ப உத்திர நட்சத்திரத்துக்கு என்ன எங்கன்னா நான் தான் பெரியவன்கிற ஒரு தன்மை வரும். அந்த ஆணவம் மட்டும் இல்லாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். காரணம் உங்க நட்சத்திரத்திலே கேது போகுது. அந்த கேது போறது உங்களை ரொம்ப குழப்பம், கற்பனைகளை ரொம்ப தூண்டும். அந்த கற்பனைகள்லாம் வெளிப்படுத்துங்க. வெளிப்படுத்தும் போதுல கவிதையாவோ கலையாவோ வெளிப்படுத்தினீங்கன்னா உங்க அற்புதமான கலைஞன்னு உங்களுக்கு பேரை வாங்கி தரும். சரியா? அஸ்த நட்சத்திரக்காரர்கள், அஸ்த நட்சத்திரக்காரர்கள் தான் நான் சொன்னேன், இந்த போக்குவரத்து துறையில இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி பிரைவேட்ல போக்குவரத்து துறையில இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இல்லாட்டி வண்டி வாங்குவீங்க. நீங்க வண்டி வாங்குவீங்க ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள். ஏன்னா சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கும் போதுல அந்த ஆடம்பர வாகனத்தை விரும்புறதோட நமக்கு தேவை ஒரு வண்டி, நமக்கு தேவை சமயத்துல வீடு, வாடகை வீட்டுல இருக்கிறவங்க ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போக நினைப்பீங்க, ஷிஃப்ட் ஆக நினைப்பீங்க, புது வீட்டுக்கு போகணும்னு நினைப்பீங்க. அதாவது நீங்க புதுசா வீடு கட்டி போகணும்னு நினைச்சா அதுவும் சந்தோஷம், அதுவும் நடக்கும். புதுசா வீடு கட்டி ஜனனகால ஜாதகத்துல அதுக்கான அமைப்பு இருந்துச்சுன்னா புதுசா வீடு கட்டி கூட போவீங்க. இல்லாட்டி ஏற்கனவே வீட்டுல இருக்கீங்க, இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகணும்னு நினைப்பீங்க. ஏன்? சுக்கிரன் புதுமையை புகுத்துறவர். சந்திரன்கிறவர் காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் இடம். அப்படிங்கும் போது அது என்ன பண்ணும்? புதுமையான ஒரு வீட்டுக்கு நான் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டும். அந்த மாதிரி நடக்கும். அதனால அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லை. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது சித்திரை நட்சத்திரக்காரர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் வீண் விவகாரங்கள் கொஞ்சம் வரும். வீண் விவகாரங்கள்னா எப்படிங்க, எனக்கு புரியலைங்கிறீங்களா? சுக்கிரன் ராகு சேர்க்கை அப்படின்னா என்ன? பெண்களால் உங்களுக்கு பாதிப்பு. வேலை பார்க்குற இடத்துல பெண்கள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்க. இல்லாட்டி அவங்க உங்க மேல மார்க் ரிமைண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஐடி துறையில இருக்கீங்களா, அங்கே பெண்கள் அதிகமா இருக்காங்களா, நீங்க கவனமா உங்க வேலையை பார்க்கணும். இல்லாட்டி அவங்க உங்க மேல மிஸ்டேக்கன் ஏதாவது ரைஸ் பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. இல்ல நான் வேலை பார்க்குற இடத்துல பெண்களே இல்லைங்க அப்படிங்கிறீங்களா, அது பிரச்சனையே இல்லை, சந்தோஷமா போயிடும் உங்களுக்கு. சிவில் இன்ஜினியர் நான் ஒர்க் பண்றேன் அப்படிங்கிறா அதெல்லாம் பாதிப்பு இருக்காது, கட்டடம் கட்டுறதெல்லாம் பாதிப்பு இருக்காது. ஆனா அங்கனக்குள்ள லேடிஸ் யாராவது ஏதாவது ஒண்ணு கிடக்கா ஒண்ணு பேசி உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கவனமா இருங்க. இது யாருக்குன்னா சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு தான். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனையா இருந்தால் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.